அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரகர் ஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த ஏடு ஒரு தமிழ் ஏடு ஜோதிடம். ஒரு பக்கத்தை வச்சு தான் காட்டி கொண்டு வருகின்றேன். ஒரு பக்கம் போதும். இந்த தமிழ் ஏடு ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. ஜோதிடர்கள், முன்னோர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் இந்த நம்முடைய தமிழ் ஜோதிடம் எடுத்து காட்டுகிறது. சுயமாக உருவாக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இந்த தமிழ் ஜோதிடம் சொல்லுகிறது. நான் உருவாக்கப்பட்டது. அப்போ தமிழில் இங்கிலீஷில் பார்க்குற என்கின்றதை விட இது ஒரு உயர்வானது, சிறப்பானது. ஒருத்தருடைய பேரை எழுதி அப்படியே அந்த என்கின்றத்தை போட்டு என்ன அவங்களுடைய விதி எண் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தமிழ் ஜோதிடம் அவருடைய தலையிடத்தையே உருவாக்கி வருகிறது. அதுதான் கை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெயர் ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை அடிப்படையில் தான் இந்த தமிழ் ஜோதிடம் அமைந்துள்ளது. ஒரு பெயர், ஒரு சாணம் தான். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தைகள், 12 சாணம், 12 லக்கணம், 12 ராசி. இதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு வார்த்தைகளும் பலன் கொடுக்கப்பட்டு யோகத்தையும் பாவத்தையும் தருகின்றது. இப்போது சில வார்த்தைகள் யாதும் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 9, 9, 7 எல்லாம் கூட்டாகி 25. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி 7. அப்போ யாதும் என்ற வார்த்தைக்கு 7ஆம் இடம். அதனுடைய விதி என்பது 7ஆம் இடம். அப்போ யாதும் என்ற சொல்லுக்கு 7ஆம் இடம். யாதும் ஒரு சிறிதும் என்ற வார்த்தை. யாது என்ற ஒரு சிறிதும் நான் அருகிலேன் என்ற வார்த்தை தான் அது. அதாவது யாதும் ஒரு சிறிதும். அப்போ யாதுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9, 9, 7 எல்லாம் கூட்டா 25. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 7. அந்த 7ஆம் இடங்கிறது கலத்திர சாணம். அடுத்ததாக அரவைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 8, 9 எல்லாம் கூட்டாக்க 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ அரவைக்கு 9ஆம் எழுத்து பலன். அரவை என்றால் எல்லாமற்றவன் என்று அர்த்தமாகிறது. ஆனால் அரவை என்பது எல்லாமற்றவன். அடுத்ததாக மூர்த்திக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1, 9, 4, 8 எல்லாம் கூட்டாக 22. அதை 9ஆவது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 4. மூர்த்தி என்றால் வடிவுடையவன், உருவமுடையவன். மூர்த்தி என்பது வடிவுடையவன். மூர்த்தி 4ஆம் எழுத்து பலன் வருகின்றது. அடுத்தாக வீருக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்கிடம் 4, 1 எல்லாம் கூட்டாக 5. அதை 9ஆக வகுக்க முடியாது. ஆனால் வீறு என்றால் சிறப்பு. வீறு என்பது ஒரு 5ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. 5வது விதி எண்ணாக வீறு நடை போடுகிறது, வெற்றி நடை போடுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த வார்த்தை தான் வீறு கொண்டு எழுந்து. அது கோவத்தையும் சமயத்தில் குறிக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அதில் நிறையா உட்கருத்துலாம் இருக்குது, நிறைய விதிமுறைகளாக இருக்குது. ஆனால் வீறு என்பது சிறப்புடையது வார்த்தை. அடுத்ததாக தான் புழுத்தலை. ஆனால் அந்த வார்த்தைக்கு 2, 8, 4, 7, 8 எல்லாம் கூட்டாக 29. அதனுடைய விதி என்பது 2. அப்போ புழுத்தலை என்ற வார்த்தை விதியின் 2ஆம் இடம். புழுத்தலை என்றால் புழுத்து அலைதல். செத்த பிறகும் அலையலாம். ஆனால் புழுத்தலை அதோட வார்த்தைக்கு விதியின் 2. செம்மைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 6, 7, 5 எல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ செம்மைக்கு 9ஆம் இடம். செம்மை என்றால் நன்மையை குறிக்கிறது. செம்மையாக செஞ்சுட்டா, அது நல்லா செஞ்சுவிட்டேங்கிறது தான் அது செம்மையாக செஞ்சுவிட்டாம்பாங்க. ஆனால் செம்மை என்றால் நன்மை குறிக்கிறது. அடுத்ததாக விடாது என்ற ஒரு வார்த்தைக்கு 6, 3, 9 இதெல்லாம் கூட்டாக 18. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 9. அப்போ விடாது என்ற வார்த்தைக்கு விதியின் 9ஆம் எழுத்து பல வருகின்றது. அடுத்ததாக குறைம்பைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3, 3, 7, 4 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ குறைம்பைக்கு விதி எண் 8ஆம் இடம். அந்த குரம்பை என்று சொல்லக்கூடியது கூடு என்று அர்த்தமாகிறது. குரம்பைங்கிறது கூடு.
அதனால் அடுத்ததாக யோகமே. யோகமே என்ற ஒரு வார்த்தைக்கு 7 1 2 எல்லாம் கூட்டாக 10. அது நவக்கிரகத்தை கழிச்சிட்டா மீதி 1. அதனால் யோகமே என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 1. அந்த நேரையில் நான் 2ன்னு சொல்லிட்டேன், ஆனால் அது 1 தான். இப்போ பேசுவவங்களா திருத்தி சொல்லிட்டா, ஆனால் இருந்தாலும் யோகமே, இது யோகமே என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 1. யோகமே என்ற கலப்பே. அடுத்ததாக கோல். கோலுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிறது 6 4 எல்லாம் கூட்டாக 10. அதனுடைய விதி என்பது 1. அப்போ கோலுக்கு விதி எண் 1. கோல் என்ற உயிரை கொள்ளும் தன்மையுடையது. கோல் அந்த நவக்கிற மேலே இருக்கிற கோல், பூமிக்கு கீழே இருக்கிறது கிழங்கு, தங்கம் வெள்ளி பவுன் எல்லாம், மேலே இருக்கிறது எல்லாமே ஒளிகள். அதனால் கோல் என்பது உயிரை கொள்ளும் தன்மை. அந்த கோல்கிட்ட போனாலே நம்ம எல்லாம் செத்துக்குவோம். சரி, அடுத்தது. ஆனால் சோர என்ற வார்த்தைக்கு விதி எண் 2. அப்போ சோர என்ற வார்த்தைக்கு 8 3. அதையெல்லாம் கூட்டாக 11. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 2. அப்போ சோர என்றால் வடிய. ஆனால் அடுத்ததாக திணி. திணி என்ற வார்த்தைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண் 8 7 இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ திணி என்பது, திணிக்கு 6வது பரம். திணி என திண்மையுடையது என்று அர்த்தமாகிறது. ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருது. ஆண்டோர் காலத்தில் இன்று வரை, இன்று எல்லாம் நாளை எந்தெந்துமே ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை தான் சாண பலன்கள் நடக்கும், லக்கண பலன் நடக்கும், ராசி பலன் நடக்கும். வார்த்தைப்படி தான் நம்ம நினைக்கிறதும் ஆண்டவன் படி அளப்பான். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்தது. அந்த வார்த்தை உண்மை இருந்தால் தான் கடவுள் மனதில் உதிப்பார். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில். ஆனால் காரகர் ஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.